வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்பர்லாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஜூன் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூட விலை ரொம்பவுமே குறைஞ்சிருக்குங்க. அதே நேரத்தில் கனகாம்பரம், முல்லை, சாமந்தி, ரோஜா பூக்களோட விலைகளுமே குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு வியாபாரத்துக்கோ, அலங்காரத்துக்கோ, பூஜைக்கோ, சாமிக்கோ பூக்கள் வாங்க போகிறவங்களுக்கு செலவு ரொம்பவுமே குறைவாக இருக்க போதுங்க. அந்த அளவுக்கு பூக்களோட விலைகள் குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு மல்லிகைப்பூ ஒரு கிலோ வந்து 350 ரூபாயா விலை குறைஞ்சிருக்கு. முல்லைப்பூ ஒரு கிலோ வந்து 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கனகாம்பரம் ஒரு கிலோ 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஜாதி மல்லி ஒரு கிலோ வந்து 350 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. சாமந்தி மஞ்சள் ஒரு கிலோ வந்து 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி வெள்ளை ஒரு கிலோ 160 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சம்மங்கி பூ ஒரு கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரளிப்பூ ஒரு கிலோ 130 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பன்னீர் ரோஜா ஒரு கிலோ 110 ரூபா. ஊட்டி ரோஜா ஒரு கிலோ 130 ரூபா. கதம்பம் ஒரு முழம் 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மருதுப்பூ ஒரு கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கோழிக்கொண்டை பூ ஒரு கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாடாமல்லி ஒரு கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. தாமரைப்பூ ஒன்று இன்னைக்கு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. பூக்களோட விலைகள் நேற்று இருந்ததை விட இன்னைக்கு கிலோவுக்கு 50 ரூபா முதல் 100 ரூபாய் வரைக்குமே விலை குறைஞ்சிருக்குங்க. நான் எல்லாமே கிலோ கணக்கில் சொல்லியிருக்கேன் விலையை. நீங்கள் சேரில் வாங்குறீங்கன்னா ஒரு சேருக்கு 300 கிராம் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி விலைகளை மாற்றிக்கோங்க. பூக்களை நீங்கள் மொட்டுக்களை வாங்கினீங்கன்னா 2 நாளைக்கு வச்சு பயன்படுத்தலாம். ஆனால் விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் விரிஞ்ச பூக்களை வாங்கினீங்கன்னா விலை குறைவாக இருக்கும். ஆனால் அன்னன்னைக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். மொத்த விலை கடைகளில் 4-5 கடைகளில் விலை விசாரித்து எங்கே பூக்கள் விலை குறைவாக சொல்கிறாங்களோ, பூக்கள் பார்க்குறதுக்கு புதுசாகவும் இருக்கோ அங்கே வாங்குங்க. இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளிவருது. சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்தே இன்னைக்கு என்னென்ன பொருட்கள்லாம் விலை குறைவாக கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்.